கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. நாம் சேர்ந்த ஆண்டவரை துதித்து பாடுவோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ, தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை துதிக்கும் போது எங்கள் இருதயம் மகிழுகிறதப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மனமகிழ்ச்சி இல்லாமல் மிகுந்த துக்கத்தோடும் வேதனையோடும் தங்களுடைய வாழ்நாட்களை செலவிடும் போது எங்களை மகிழ பண்ணுகிற ஒரே ஒரு தெய்வம் நீங்கப்பா. இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தி எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த மனமகிழ்ச்சி அனுபவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் 39 அதனுடைய 4-5 வசனங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் தேவனை நோக்கி ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை எனக்கு உணரும்படிக்கு செய்யுங்க. என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு ஆண்டவரே தெரிவியும் என்று அவர் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அவரே அந்த கேள்விக்கான பதிலையும் பெற்றுக்கொள்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என்னுடைய நாட்கள் எப்படி இருக்கிறது? 4 விரற்கடை அளவாக்கினீர் என்று சொல்கிறார். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய 4 விரல்களுக்கு துல்லியமாக என்னுடைய நாட்கள் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்னவாம்? 4 விரற்கடை அளவு என்று சொல்லும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள 4 பருவங்களை அது குறிக்கிறது. ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று இளமை பருவம், 3வது முதிர் பருவம், 4வது முதுமை பருவம். இப்படி 4 விதமான பருவங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. குழந்தை பருவத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களாக, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக நிறைய காரியங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ரெண்டாவது இருக்கக்கூடிய இளமை பருவம் என்பது
நல்ல வேலை தேடுவது, வாலிப வயது, திருமணம் முடிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள், வேலை செய்து குடும்பத்தை கவனிக்கிற காரியங்கள். அடுத்து முதிர் வயது என்று சொல்லும்போது ஒரு நல்ல குழந்தை பருவத்திலிருந்து அந்த இளம் பருவத்தை தாண்டி முதிர் பருவம் என்பது எல்லா சூழ்நிலைகளையும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒரு ஸ்தானத்துக்கு வருகிற ஒரு பருவம். முதுமை என்று சொல்லும்போது நமக்கு தெரியும், பலனெல்லாம் குறைந்து போய் ஆமேன் அவர்களுக்கு சரீரத்திலையும் மன அளவிலையும் மிகுந்த சோர்வடைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முதுமை பருவத்தையும் பார்க்கிறோம். ஆனால் இந்த 4 விரற்கடை அளவாக்கக்கூடிய ஒரு ஆயுசு காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கும்போது இந்த வாழ்நாட்கள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதத்தில் அங்கே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த 4 பருவமும் மிக மிக வேகமாக நம்மளை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது. சிறு வயதில் இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும், இளம் வயதில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஆமேன் அந்த முதிர் வயதில் நம்ம என்ன செய்யணும், முதுமை நிலையில் என்ன செய்யணும், இதெல்லாம் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சின்ன வயசில் என்ன செய்யணும், வேதம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகளை என்னிடத்திற்கு வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சின்ன வயதிலிருந்தே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன, சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகள் கர்த்தரிடத்திற்கு வர வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரை தேடணும். சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு கடவுளை பற்றியான காரியங்கள் அறியணும். அங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய வயது. எனவே அந்த வயதில் மெய்யான தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்க மறந்து போய் விடாதீர்கள். சிறு பிள்ளைகள் இதை பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் சின்ன வயதிலிருந்தே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய ஸ்தோத்திரம் அந்த இளம் வயது வரும்போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, 2வது அந்த இளம் பருவம் இருக்குது பாருங்கள். அந்த இளம் பருவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவமும் ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான பருவமாக இருக்கிறது. இந்த இளம் வயதில் தான் நிறைய முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கிறது. அந்த இளம் வயதில் துணிச்சல் இருக்கும், தைரியம் இருக்கும், தவறு செய்கிறதுக்கும் துணிச்சல் இருக்கும், நன்மை செய்கிறதுக்கும் துணிச்சல் இருக்கும். அதில் எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள் அடுத்து இருக்கக்கூடியதான முதிர் வயதையும் முதுமை நிலைமையையும் அழித்து போடுகிற விதத்தில் கூட மாறிவிடும். எனவே சிறு பருவத்தை விட்டு இளம் பருவத்துக்குள்ளே வருகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையை மிகுந்த பயத்தோடு கூட பக்தியோடு காத்து கொள்ளணும். பிரசங்கி சொல்கிறாரு, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறாரு. அப்போ வாலிப வயசில் இளம் பருவத்தில் ஒவ்வொருவரும் கர்த்தரை நினைக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய போதனையாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. வாலிப பிள்ளைங்க இதை பார்க்குறீங்கன்னா உங்கள் வாலிப நாட்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க. சங்கீதம் 119 படிக்கும்போது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதனால் தானே என்று நம்ம அங்கே படிக்க முடிகிறது. அப்போ வாலிப வயதில் நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஒரு நடுநிலையான பருவத்துக்கு வரப்போகிறோம். அந்த நடுநிலை பருவத்தில் வாழுகிறவங்க அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கும் சில ஆலோசனைகளை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்ம இந்த வாழ்நாட்களில் பலவிதமான தடுமாற்றம் நமக்கு உண்டாகிறது. நம்ம எப்படி இந்த நாட்களை கடந்து போகிறோம் அப்படிங்கிற தயக்கம், பயம், தடுமாற்றம் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. இந்த முதிர் வயது என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த முதிர் வயதில் என்ன செய்யணும்னா, அவர் ஜோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். அப்போ ஒரு முதிர் வயது பருவம் வரும்போது அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், மனைவி இருப்பாங்க,
பிள்ளைகள் இருப்பாங்க. இவங்க குடும்பமாக கர்த்தரை சேவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கணும், குடும்பமாக தேவனை சேவிக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தேவனுக்கு முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி அந்த முதிர் வயதில் செய்யும்போது முதுமை பருவம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா 92ஆம் சங்கீதம் 15 வசனம் சொல்கிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். அருமையானவர்களே, அந்த முதுமை நிலையில் அவங்க கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த 4 பருவங்களையும் மிகுந்த கவனமாக வாழ வேண்டியது அவசியம். ஏனென்றால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுறதுக்கு நிறைய திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய சதிகள் அகப்பட்டு விடாமல் ஒவ்வொரு காலங்களிலும் நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து வாழும்போது நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வாலிப நாட்கள், நம்முடைய சிறு வயது பருவம், நம்முடைய முதுமை நிலை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, 4 பருவங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த 4 பருவங்கள்லையும் நாங்கள் தெய்வத்துக்கு பயந்து வாழுகிறவர்களாக தேவனே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, இந்த 4 பருவத்தில் எந்த பருவத்தில் உள்ளவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவன் கொடுத்து அவங்களை தேவன் உயர்த்துவீராக. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற அந்த பாக்கியமான வாழ்க்கையை கட்டளையிடுங்க. ஏசப்பாவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.